Chitra, Social Talk. இந்த என்வாயர்மெண்ட்டில் இந்த ஒரு அட்மாஸ்பியரில் இவ்வளோ ரிச்சு சூழ்நிலையில் ஒரு ஃபுட்டை தரணும்னா நிஜமாக அதுக்கான காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். எங்களோட விபியோட நேமே வந்து மக்களோட ரேட்டை பற்றியே இங்கே வந்து பேசவே மாட்டாங்க. ஏன்னா கரெக்டாக இருக்கும். துபாய்க்கு போனீங்கன்னா நீங்கள் ஏர் இண்டியாலையும் போகலாம், இண்டிகோலையும் போகலாம், எமிரேட்ஸ்லேயும் போகலாம். அதுக்கு தகுந்த ப்ரைஸ் இருக்கும். ஆனால் நான் ஆம்பியன்ஸுக்காண்டி ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணல. அது ரியல் ப்ரைஸ் மற்ற ஹோட்டலில் இல்லை பிஸா விற்கிறவங்ககிட்ட என்ன இருக்கோ அந்த ரேட்டு தான் வச்சுருக்கோம். நான் இதுக்காண்டி நான் இந்த ஆம்பியன்ஸுக்காண்டி ரேட்டு கூட்டுறலாங்க. எனக்கு என்னென்னா மக்களுக்கு ஒரு சௌரியமாக ஒரு ஃபுட் செலிப்ரேஷனாக இங்கே வந்து கொண்டாடும். சாப்பிட்றதுக்காண்டி வரோன்னா அது செலிப்ரேஷனாக சந்தோஷமாக கொண்டாடு. பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை இவங்க என்ஜாய் பண்ணி இந்த அட்மாஸ்பியரில் ஒரு ஒரு டேபிளில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்து டேபிள் நீங்கள் பேசுகிறது அவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் ப்ரைவேசியாக சாப்பிட்லாம். அதே மாதிரி டாய்லெட் ஆகட்டும், ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் வந்து பார்த்து பண்ணியிருக்கோம். ஸோ எதையுமே வந்து ரேட்டில் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கல, ஃபுட்டில் தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். மக்களோட மனசில் எப்போதுமே இடம் கிடைக்கணும்னா ப்ரைஸை பற்றி நம்ம பார்க்கவே கூடாது. அவங்கள உள்ளே வர வைக்கிறது தான் பார்க்கணும். பொதுவாக மக்கள் வந்து ஃபுட்டுக்கு பார்க்குறாங்களா, அட்மாஸ்பியருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நினைக்கிறீங்க? ரெண்டுமே பார்க்குறாங்க. ரெண்டு கண்ணு மாதிரி ரெண்டுமே. ஏன்னா மக்களுக்கு வந்து ஃபுட்டுங்கிறது எங்கே வேணாலும் இருக்கும். ரோட்டு கடையிலையும் கிடைக்கும், பெட்டி கடையிலையும் கிடைக்கும், இல்லை பேக்கடு ஃபுட்டும் வாங்கி சாப்பிட்லாம். அவங்க வர்றதே வந்து உள்ளே வரும்போதே ஆம்பியன்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. மனசு ஹாப்பியாகுது, மனசு வந்து ஃப்ரீயாகுது. உட்காந்து சாப்பிடும்போது இனியும் லேஸ் ஆகிறாங்க, டென்ஷன் குறைக்கிறாங்க. அந்த டென்ஷன் குறைக்கிற இடம் தான் இங்கே. இங்கே வந்து நீங்கள் ஒரு காஃபி, என்கிட்ட ஒரு ஆள் வருவார், காஃபி சாப்பிட தான் வருவார். சார் நான் ரொம்ப டென்ஷனாக வந்தேன், ஆனால் ஒரு காஃபி இங்கே சாப்பிட்டோன்னே என் டென்ஷன்லாம் குறைஞ்சிருச்சு சார், என்ன ரீசன் நீங்கள் சொல்லுங்கள், காஃபியா இல்லை வேறு எதுவுமானு என்ன கேட்டார். காஃபி 50% சார், இந்த ஹைட்டு தான் உங்களை மனசை வந்து இது பண்ணிச்சு சார், வேறு ஒன்றுமே இல்லை. ஏன் எல்லாருமே மொட்டை மாடியில் போய் உட்காடுறாங்கன்னா வானம் பெருசு இல்லையா, அதை பார்க்கும்போது உங்கள் மைண்டு சின்னதாயிரும், மைண்டு ஃப்ரீ ஆயிரும். ஸோ அந்தமாரி இந்த ஹைட்டும் ஒரு ரீசன், 2 ரீசன் தான் சார் காரணம்னு சொன்னோன்னா அவர் உண்மையில் ஆச்சரியப்பட்டார். ஆமாம் சார், நான் வீட்டில் குடித்தா கூட எனக்கு இந்த காஃபி டேஸ்ட்டோ இல்லை வேறு எதுவுமே வரதில்லை, இங்கே வந்தால் டென்ஷனும் குறையுது, காஃபியும் டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறது ஒரு ரீசன். அந்த ஆம்பியன்ஸை நம்ம இங்கே கொண்டு வரலைன்னா மக்கள் எப்போதுமே பிஸியாக இருக்காங்க, டென்ஷனாக இருக்காங்க. ஸோ தே வாண்ட் ரிலாக்ஸிங் சீட்டிங், ஒரு நல்ல ஃபுட்டை சாப்பிட்ணும், என்ஜாய் பண்ணி சாப்பிட்ணும். அதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறோம். இப்போ எம்எல் வசந்தகுமாரியுடைய நினைவாக தான் வசந்த பவன் உங்கள் அப்பா பேர் வச்சாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு டேக்லைனா நம்ம வீடுன்னு வச்சிங்க. அதாவது எங்கள் அப்பா காலத்தில் அந்த அம்மா வந்து ஃபேமஸாக இருந்தாங்க. அவங்களோட பாட்டு வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க அப்பா வந்து தேட்டரில் இருந்தார், டிக்கெட்டிங்கில் இருந்தார். அந்த தேட்டர் ஓனர் வந்து எங்கள் ஊருக்காரங்க, அதனால் ரிலேஷன் வேறு. அதனால் அவர் அங்கே கொஞ்ச நாள் இருந்தார் சின்ன வயசில். அப்போ நிறைய படங்கள் பார்க்கும்போது அந்த பாட்டு ஞாபகம் வந்து அந்த அம்மாவோட பேரை கேட்டுட்டு நம்ம ஹோட்டலில் ஆரம்பித்தா இந்த மாதிரி பேர் வைக்கணும்னு சொல்லி ஆரம்பிச்சது. செகண்டு நான் என்ன பண்ணேன்னா, நம்ம வீடு வந்து அடுத்த ஜென்ரேஷன் வந்துட்டோம். அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்னோடய ஃபேமிலிக்கும் அதே நேம் வச்சுருக்கோம், நானும் அதே நேம் வைக்கும்போது ஒரு டிஃப்ரென்ஸஸ் காட்டணும், அப்கிரேட் பண்ணணும். ஸோ 2G 3G 4G மாதிரி அப்கிரேட் பண்ணால் நான் அதை ஆட் பண்ணினேன். திருப்பி என் சன்னு வந்தார், அவர் 5G 6Gன்னு போகிறாரு. ஸோ அது என்ன ஆச்சு, 6G வந்ததுனால இப்போ விபிஐ இதெல்லாம் சுருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லா படம் பேருங்களும் விபி ஆயிடுச்சு. ஸோ இதை மாதிரி விஷயங்களை நம்ம வந்து பெருசாக பேர் வைக்கிறத விட இப்போ எல்லாமே ஷார்ட்டாக சொல்கிறது தான் ஒரு ஃபேஷனாக இருக்குது. ஸோ நம்மளும் மாறிடலாம் அப்படின்னு தான் விபி வேர்ல்டாக மாற்றணும். அதில் உலகத்தில் எல்லா குஷனையும் கொண்டு வந்திருக்கோம். அதுதான் ரீசன், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஜென்ரேஷன் கேப்பில் இதெல்லாம் மாறுது. ஃபுட் அப்படின்னும்போது ஹைஜீன் ரொம்ப முக்கியம். ஆமாம், ஜனங்களுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியம். சார் இன்க்ரீடியன்ஸுக்கு எங்கள் குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜரே இருக்காங்க. ஒவ்வொரு வாட்டியும் பொருள் உள்ளே வரும்பொழுது குவாலிட்டி செக் நடக்குது. என்னோடய கிச்சனில், மெயின் கிச்சனில் நடக்குது. பொருள் சரியில்லைன்னா அப்படியே ரிட்டர்ன் அனுப்பிச்சிட்டு வேறு பொருளை வாங்குவோம். லேப் டெஸ்ட் போகுது, டெய்லி லேப் டெஸ்ட் இருக்குது. இதெல்லாம் தாண்டி நமக்கு வேறு எல்லா குவாலிட்டி கண்ட்ரோலும் முடிச்சுட்டு ஃபுட் டெஸ்டிங் பண்ணிட்டு தான் கிச்சன்லேருந்து ஃபுட்டு இங்கே வரும். ஸோ ஒவ்வொரு விஷயங்களும் கவனித்து பார்த்துட்ருக்கோம். அதில் எந்த விதமான தவறும் நடக்கக்கூடாததுனால இங்கே அட்மாஸ்பியர் நம்ம கரெக்டாக வச்சுருந்தா அந்த தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது மாதிரி பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணணும், டைல்ஸ் இருக்கணும் எல்லா இடத்துலையும், நீட்டாக இருந்தால் இந்த பூச்சிகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் ஹோட்டல் நடத்த ஆரம்பித்த பிறகு உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாராட்டு, முதல் பாராட்டு அது?
நிறைய பொலிட்டீஷியனு கலைஞர் கூட நம்ம சாப்பாடு சாப்பிட்ருக்காங்க, பழைய சிஎம். ம். ஸோ அவங்கெல்லாம் பாராட்டியிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு நம்மளே ஃபுட் அனுப்பிச்சிருக்கோம். நிறைய பேர், அதாவது நீங்கள் இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னா ஹைவே அமைச்சர் நிதின் கட்காரி ம். அவர் வந்து நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ருக்காரு. சாப்பிட்டு நான் டெல்லியில் உங்களுக்கு கொடுக்குறேன், இடம் கொடுக்குறேன் வாங்கன்னு சொன்னார். அருமை. ஸோ நிறைய பாராட்டுகள். இந்த மாதிரி இங்கே சாப்பிட்டு போகிற மக்கள் தான் பெரிய பாராட்டு எங்களுக்கு. கஸ்டமர் அவங்க தான் நம்ம காடு. அவங்க நிறைய பேர் நான் நின்னாலே வணக்கம் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு சார்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை நானே வந்து அவங்க கூட உட்காந்து பேசி பழகி வச்சுருக்கிறேன். அதனால் எனக்கு வந்து எல்லார் பாராட்டை விட கஸ்டமர் பாராட்டு முக்கியமாக நினைக்கிறேன். உங்களுடைய சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னா எது? சிக்னேச்சர் டிஷ்ஷு இந்த கடையை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய இருக்குது. நான் சொன்னல தாமரை தண்டில் சாப்பிட்றது, பட்டி பன்னீர் டிக்கான்னு ஒன்று இருக்குது. அது எப்படிங்கிறது அது வந்து ஒரு சாலமன் ஃபிஷ் மாதிரியே இருக்கும். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அந்த பன்னீரே ஸ்பெஷல் பன்னீர். நாங்கள் விலை கூடாது, 550 600 அதில் பண்ணுறோம் அந்த பன்னீர். ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு 50-60 வெரைட்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இங்கே புதுசாக. அது மாதிரி திம்சம் பார்த்திங்கன்னா உள்ள அந்த கலர் யூஸ் பண்ணுறது வந்து வெஜிடபிள் கலர் தான் யூஸ் பண்ணுறோம். ஒரு கேபேஜ், ப்ளூ கலர் கேபேஜ் வேக வச்சா அதில் இருக்கிற கலர் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொன்றும் சிக்னேச்சர் தான் இங்கே. எல்லாமே சிக்னேச்சர் ஃபுட்டு தான். ஸோ நீங்கள் தோசை எடுத்திங்கன்னா கீ ரோஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் நம்மகிட்ட. ஏன்னா அதில் யூஸ் பண்ணுற கல் இருக்குல்ல, தோசை கல்லுக்கு ஒரு இது இருக்குது, திக்னஸ்ஸு. அதுக்கு மேலே போனால் தான் அந்த குவாலிட்டி கிடைக்கும். நார்மல் கல் கிடையாது, இது வந்து ஒரு ஸ்பெஷல் கல் வாங்கியிருக்கோம், இண்டக்ஷன் வேறு. ஸோ அந்த தோசை இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் ஒரே கலர், கோல்டு கலரில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சிக்னேச்சர் டிஷ்ஷில் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைஞ்சிருக்கு. அதே மாதிரி சேப்பங்கிழங்கு இருக்குல்ல, அதில் ஒரு ஃப்ரை பண்ணுறோம். அது ரொம்ப இந்த சாப்பாட்டுக்கோ இல்லை டிஃபனுக்கோ ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி எங்கேயுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க. ஏகப்பட்ட சிக்னேச்சர் டிஷ் இருக்குது. மெனுவே சிக்னேச்சர் மெனு தான். நார்மல் மெனு ரொம்ப கம்மி. நீங்கள் விரும்பி சாப்பிட்ற உங்களுடைய ஹோட்டல் உணவு எது? நான் விரும்பி சாப்பிட்றது இட்லி, தோசை, புஞ்சி போன சப்பாத்தி. நம்ம டயட்டில் இருக்கணும், இல்லைன்னா சாலட் சாப்பிடுவேன். நிறைய சாலட் இருக்குது எங்கள் இன்டர்நேஷ்னல் சாலட். தாய் சாலட் இருக்குது, டர்க்கி சாலட் இருக்குது, ஸோ மெனி சாலட் இருக்குது. அவக்காடோ இருக்குது, அவக்காடோ சாலட் இருக்குது. நிறைய சாலட் சாப்பிடுவேன். ஹெல்த்தியாக இருக்கனால அதை சாப்பிடுவேன். அது மாதிரி ஹெல்த்துக்கு வேண்டியவங்களுக்கும் எங்கள் இந்த சாலட் எல்லாருக்குமே கிடைக்கும். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ நாங்கள் எல்லா ஆங்கிள்லேயும் அதை வந்து பார்க்குறோம். நம்ம வந்து ஹெல்த்து ஃபுட்டாக இருக்கட்டும், இல்லை நான் ஹெல்த்து ஃபுட்டாக இருக்கட்டும், எல்லா ஃபுட்டையும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். எதையுமே இல்லைன்னு சொல்கிறது இல்லை. எனி கண்ட்ரி ஃபுட்டாக இருந்தாலும் கொடுக்குறோம். இந்த துறையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனைவி, உங்களுடைய மகன் 2 பேருமே முழு வீச்சில் இருக்காங்க. 2 பேரையும் நான் தான் கூப்பிட்டு வந்தேன். அவங்களுக்கு ஆர்வமே இல்லை. ஏன்னா நம்ம ஒரு ஆளே இருந்துட்டு பார்க்குறது ரொம்ப கஷ்டம் சார். ஏன்னா இது வந்து ஒன் மேன் ஷோ பண்ண முடியாது. இது இங்கே இருக்கிற லேபர் முதற்கொண்டு என் டீம் தான். ஒரு டீம் ஒர்க் பண்ணால் தான் எல்லாமே ஸ்மூத்தாக போகும். அப்போ நான் என்ன சொல்கிறேன், நான் மட்டும் பார்க்கறேன்னா நீ ஒரு டிபார்ட்மெண்ட்டாக பிரித்து, என் சன்னு வந்து காஃபி ஷாப்பெல்லாம் பார்க்குறான். இப்போ நியூ மெனு, காஃபி ஷாப்பு, லேண்டு பார்க்குறது. என் ஒய்ஃப் வந்து அக்கௌண்ட்ஸு. ஸோ அக்கௌண்ட்ஸு, பர்ச்சேஸு, இது 2மே முக்கியம். அதுக்கு நம்ம ஆளை போட்டால் கூட சரியாக வராது. ஸோ ஒய்ஃப் ஃபேமிலியே போட்டுடலாம். என்னோடய டாக்டரில் வந்து இன்டீரியர் பார்த்துக்கிறேன், கம்ப்ளீட் இன்டீரியர். அதில் அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதை கொடுத்துட்டாங்க டிபார்ட்மெண்ட். இப்போ நான் இந்த கடைக்கு வரணுன்னா இந்த சேர் எங்கே வேணால் அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கோம். அந்த அளவுக்கு அவங்க அதை பண்ணுறாங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து. ஸோ யங்ஸ்டரை இன்றைக்கி வேலை வாங்குறதே கஷ்டம், உங்களுக்கு தெரியும். அந்த அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்ய விட்டாங்கன்னா ஈஸி. இந்த மெத்தடில் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ என் ஒய்ஃபுக்கு என்னென்னா அவங்க ஹோம் மேக்கராக இருந்துட்டு இங்கே வர்றது ரொம்ப டஃப்பு. ஆனால் இன்றைக்கி இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியிலே நம்பர் 1 பண்ணிருக்கிறது அவங்க தான். லேடியில் நான் சொல்கிறேன் நம்பர் 1. அதை வந்து ஒவ்வொரு ஒரு இன்ச்சு கூட அவங்க வந்து அவங்கள அசீவ் இல்லாமல் எதுவுமே இது பண்ண முடியாது. கலர், சோபா கலர் கூட அவங்க சொல்கிற கலர் தான் இருக்கணும். அதுமாதிரி லைட்டிங், பெயிண்டிங், டிசைனிங், இன்டீரியர் அவங்களும் இன்வால்வ் ஆகிறாங்க, பர்ச்சேஸ்லேயும் இன்வால்வ் ஆகிறாங்க, அக்கௌண்ட்ஸ்லேயும் இன்வால்வ் ஆகிறாங்க. எவ்வளோ லேபரோட நேமு அவங்களுக்கு தெரியும், அவங்க கூட பேசுவாங்க, அவங்களுக்கு என்ன வேணுமோ செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணுறதுனால ஒரு குடும்பமாக எல்லோரும் வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு இதாக மாற்றணும், உணவகமாக மாற்றணும், ஃபேமிலி டைனிங், அந்த கான்செப்டில் ஒர்க் பண்ணுறோம்.
என் பையன் உள்ளே வரும்பொழுது அவன் வந்து என்ன பண்ணான்னா சுவிட்சர்லாந்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இப்போ முடிச்சுட்டு டிஸ்னி லேண்டில் கொஞ்ச நாள் இருந்தால் அப்புறம் இந்தோனேஷியாவில் ஒர்க் பண்ணான், அப்புறம் துபாயில் ஒர்க் பண்ணான். அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணால் நமக்கு ஆள் வேணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அப்போ தான் அவன் சொன்னான், இனியும் இட்லி தோசை விற்றுட்டு இருந்தால் சரி வராது, நான் விபி சிக்னேச்சர்னு ஒன்று ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஃபியூஷன் ஃபுட்டு பண்ணான். அது சக்ஸஸ் ஆகி அந்த ரயில்வேனால் அதை இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம், அந்த ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஸோ அவர் திருப்பி விபி வேர்ல்டாக ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அவரும் இல்லை பூந்து இந்த மாதிரி காஃபி ஷாப் தனியாக பண்ணலாம், பேக்கரி தனியாக பண்ணலாம், நிறைய புதுசாக கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. அவர் வேர்ல்டு லெவலில் எல்லா இடத்துக்கும் போகிறாரு. துபாயில் ஆரம்பிச்சிருக்கோம், துபாய்க்கும் அவர் தான் பார்த்துக்கிறாரு, இன்டர்நேஷ்னல் பிரான்ச்செல்லாம் அவர் பார்த்துக்கிறாரு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அவர் வந்ததுக்கப்புறம் தான் லாட் ஆஃப் சேஞ்சஸ். நீங்கள் சோஷியல் மீடியாவுடைய இம்பேக்ட்டு ரெஸ்டாரண்ட்ஸில் எந்த அளவு இருக்குது? சோஷியல் மீடியா தான் சார் நம்பர் ஒன்னாக இருக்குது. ஏன்னா யங்ஸ்டர் கையில் ஃபோன் இருக்குது. யாரும் இப்போ டிவி பார்க்குறது இல்லை, பேப்பர் பார்க்குறது இல்லை, பேப்பர் படிக்கிறதே இல்லை. நானே படித்து ரொம்ப நாள் ஆச்சு. பேப்பர் எங்கேயாவது சும்மா இருந்தால் படிப்பேன், வாங்கி படிக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாமே இங்கே வந்துடுது, ஃபோனில் வந்துடுது. ஃபோனு வந்து ஆல் இன் ஆல் அப்படின்னு சொல்லலாம். இதுக்குள்ளே என்ன வேணுமோ நீங்கள் தேடலாம். நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது, எது வேணாலும் இருக்குது இதில். ஸோ நமக்கு என்னன்னா இன்றைக்கி மீடியா ஸ்ட்ராங்காக இருந்தால் ஃபோனில் கொடுத்தீங்கன்னா ரீச் ஆகிறது வேர்ல்டு வைடு ரீச் ஆகும். நான் இன்றைக்கி சென்னையில் ஆட் கொடுத்தேன்னா சென்னை பீப்புள் தான் பார்ப்பாங்க, தமிழ்நாடு கொடுத்தா தமிழ்நாடு தான் பார்ப்பாங்க. ஃபோன் அப்படி இல்லை, வேர்ல்டு லெவலில் அன்றைக்கி அடுத்த நிமிஷம் அவங்க கையில் போய் சேர்ந்துருது. நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு அவங்க பார்க்குறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க, நான் வந்து பார்க்குறேங்கிறாங்க, டைப் கேட்குறாங்க, ஃப்ரான்ச்சைஸி கேட்குறாங்க. ஸோ இது ஒரு பிஸ்னஸாகவும் வேறு மாதிரி போயிட்டுருக்கு. ஃபுட்டும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோங்கிறது. எப்படி சொல்கிறது, ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குது, அவங்க ஃபிங்கரில் தான் எல்லாமே பார்த்துக்கிறாங்க. அதனால் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இப்போ இருக்க இதில் இன்றைக்கி இருக்கிற வேர்ல்டில் இது முக்கியம். ஃபுட்டையும் விமர்சனம் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நல்லா இருக்கும்போது நம்ம அதை எடுத்து தான் ஆகணும். ஒவ்வொரு நாக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு உப்பு பிடிக்கும், சில பேருக்கு காரம் பிடிக்கும், சில பேருக்கு ஸ்வீட்டு பிடிக்கும். இதை வந்து எல்லாருக்கும் 1000 பேர் இருந்தால் 1000 பேருக்கும் ஒரு பொருள் பிடிக்குமான்னா சொல்ல முடியாது இல்லையா? நம்ம கையில் இல்லை, அது அவங்க நாக்கை பொறுத்து தான். அது இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டும் இருக்குது, டிஃப்ரெண்ட். ஒருத்தருக்கு லைட்டாக உப்பு இதாக இருக்கணும், துவர்ப்பாக இருக்கணும், ஒருத்தருக்கு இந்த மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம எல்லோரும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறத விட 90% சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ரொம்ப முக்கியம். 90% அதில் 10% அப்படி எப்படி இருக்க தான் செய்யும். அது வந்து நம்ம அதில் சரி பண்ண முடிஞ்சால் பண்ணலாம். ஸோ 90% மார்க் வாங்கிட்டதுக்கப்புறம் நம்ம அதை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா இதுதான் நம்ம ஃபுட்டு சில பேருக்கு பிடிக்கலங்கிறது ஒன்றும் பண்ண முடியாது. 90%க்கு பிடிக்கும்போது அது பெரிய விஷயம். உங்களுடைய ஒரு நாள் எப்படி கழியுது? ஸோ காலையில் நான் 10 o'clock வீட்டை விட்டு கிளம்புனா நைட்டு 1 o'clock தான் வீட்டுக்குள்ளேயே போகிறேன். ஸோ என்னோடய பிஸி ஷெட்யூல் என்ன, டெய்லி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அதை பார்க்கணும் இதை பார்க்கணுன்னு எல்லா பிரச்சனையும் நான் தான் பார்க்குறேன். என் ஃபேமிலியெல்லாம் பிஸ்னஸ் பார்ப்பாங்க, அவுட் சைடில் இருந்து வரக்கூடிய ப்ராப்ளம்லாம் நான் தான் போய் சால்வ் பண்ணணும். லேபர் ஆகட்டும், இல்லை இப்போ வேறு என்ன போலீஸ் ஆகட்டும், டிராஃபிக் ஆகட்டும், இன்னும் யாரை பார்க்கணுமோ எல்லா இருந்தாலும் நம்ம ஃபோன்லேயோ இல்லை நேர்லேயோ போய் பேசி அதை சார்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம இன்வால்மெண்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு இன்வால்மெண்ட்லேயும் நம்ம டயத்தை பார்க்காம ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா ஜெயிக்கலாம். நீங்கள் நான் 11 மணிக்கு மேலே எனக்கு ஃபோனே இது வரக்கூடாதுன்னு சொல்லி ஆஃப் பண்ணிங்கன்னா அப்புறம் நீங்கள் கனெக்டிங்கு அப்பால் இருக்கிற மாதிரி ஆயிரும். நீங்கள் யாரு கூடயும் கனெக்டிங்கில் இல்லாத மாதிரி ஆயிரும். நீங்கள் எனக்கு எப்போ அடித்தாலும் ஃபோன் எடுப்பேன், தெரிஞ்ச நம்பர் தெரியாத நம்பர் ஐ டோன்ட் கேர். என்ன வேணுமோ நான் பேசுவேன் யார்கிட்ட வேணாலும். அது மாதிரி நீங்கள் கனெக்டிங்காக இருந்தால் தான் பிஸ்னஸ் உங்கள் கூட இருக்கும். பிஸ்னஸ் கூட நீங்கள் இருக்கணும், பிஸ்னஸ் உங்கள் கூட இருக்கணும். இதுதான் லாஜிக். ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் டேஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ 25-26 பிரான்ச் வச்சுருக்கும்போது இங்கே இந்த மாதிரி டேஸ்ட்டுக்கு அது அடுத்த ஹோட்டலையும் அதே டேஸ்ட் இருக்கணும். அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறோம்? சென்ட்ரலைஸ்டு பண்ணிட்டோம் எல்லாமே. நாங்கள் 2010 வந்து எல்லாமே சென்ட்ரலைஸ் பண்ணிட்டோம். ஒரு 70% ஃபுட்டு வந்து அங்கேருந்து வந்துடும். இதுதான் இட்லி மாவு, தோசை மாவு, சப்பாத்தி பரோட்டா மாவு. சப்பாத்தி இங்கே போட்டுருவோம், மாவு அங்கேருந்து வரும். பரோட்டா மாவு அங்கேருந்து வரும். சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல் எல்லாமே அங்கேருந்து வரும். அது மாதிரி ஸ்வீட்டு, பேக்கரி இதெல்லாம் அங்கேருந்து வரும். இங்கே வந்து வேறு அது ரெடியாக குக் பண்ணி, இப்போ தோசை போடணும், இட்லி போடணும், அது இங்கே பண்ணுவோம். ஸோ இது வந்து என்னென்னா டேஸ்ட்டு யூனிஃபார்மாக இருக்கும். குவாலிட்டி இட்லி இங்கே சாப்பிட்டதுக்கும் வெளியில் எங்கேயா நீங்கள் தள்ளி லாங்கு இதில் பிரான்ச்சில் சாப்பிட்றதுக்கும் ஒரே மாதிரி இருக்கும். சாம்பார் ஒரே மாதிரி இருக்கும், இந்த இட்லி பாயா ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் எந்த இதுவும் இதாக இருக்கணும். ஏன்னா நான் அந்த கடைக்கு போனால் நல்லா இருக்குது, இந்த கடைக்கு போனால் நல்லா இல்லைங்கிற பேச்சு இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி வில் சேஞ்ச் த என்டையர் திங்ஸ். ஏன்னா சென்ட்ரலைஸ் பண்ணும்பொழுது ஒரு கண்ட்ரோல் வந்துடுது, ஹைஜீனிக் வந்துடுது,
இடம் சேவ் ஆகுதுங்க. ரொம்ப சின்ன கிச்சன் இருந்தால் போதும். எனக்கெல்லாம் 1000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும். ஸோ நீங்கள் ரெண்ட் அதிகமான காலத்தில் கிச்சனையும் பெருசாக போட்டு ஹாலையும் பெருசாக போடும்போது நமக்கு ரொம்ப ப்ராப்ளம் வந்து அதில் பாதி காசு போயிடும். ஸோ இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணால் நம்ம அவுட்டரில் கிச்சன் போட்டு உள்ளே கொண்டு வர்றது தான் ஒரு சிறந்த வழியாக நான் நினைக்கிறேன். காமன் மேனுடைய ஸ்பெண்டிங் பவர் எப்படி இருக்கு சார்? அதாவது ஒரு மனிதனுக்கு உணவு வந்து ரொம்ப முக்கியமான மூணு வேளை சாப்பிட்டே ஆகணும். 3 வேளை வந்து அவன் உழைக்கிறதே சம்பாதிக்கிறதே சாப்பாட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் தான் மித்த செலவு பண்ணுவான். வாட்சி வாங்குறது, கார் வாங்குறதெல்லாம் அடுத்த கட்டம் தான். ஒரு சாப்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வரக்கூடிய இன்னைக்கு இருக்கிற ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் ஸ்பெண்டிங் பவர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா சேலரி ஜாஸ்தி ஆயிடுச்சு, வேலை வாய்ப்புகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு, நல்ல வேலை கிடைக்குது, நல்ல சேலரி கிடைக்குது. அவங்க என்ஜாய் பண்ணோன்னா ஃபுட்டில் தான் மெயினாக பண்ணுவாங்க. அடுத்து சினிமா பண்ணுவாங்க. அது ஒன்றும் பெரிய காஸ்ட்டு வராது. ஃபுட்டுங்கிற போது 10 பேர் போவாங்க, சாப்பிடுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. நல்ல ஃபுட்டு டெய்லி ஒவ்வொரு அவுட்லெட்டு என்ன வெஜிடேரியனா நான் வெஜிடேரியன் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இன்றைக்கி சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டு. ஸோ இங்கே வந்து கடல் மாதிரி ஆயிடுச்சு. கடலில் யார் வேணாலும் மீன் பிடிக்கலாங்கிற மாதிரி இங்கே யார் வேணாலும் என்ன வேணாலும் சாப்பிட்லாம். எல்லா ஃபுட்டும் கிடைக்குது. ஆப்பிரிக்கன் ஃபுட்டும் கிடைக்குது, கொரியன் ஃபுட்டும் கிடைக்குது, தாய்லாந்து ஃபுட்டும் கிடைக்குது. எல்லா ஃபுட்டும் கிடைக்கும்போது நம்ம வந்து அதுக்கு அவங்க சந்தோஷமாக செலவு பண்ணுறாங்க. ஸோ ஸ்பெண்டிங் பவர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கம்பேர்ட் டு ஆஃப்டர் கொரோனாவுக்கு முன்னாடி உள்ள இருக்கும். ரெண்டுக்குமே வித்தியாசம். ஆஃப்டர் கொரோனா இஸ் ஹையர். இப்போ சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பேருக்கு தான் சமைக்கணும் அப்படின்னு உங்களால் முடிவு பண்ண முடியாது. எப்போவுமே நிறைய பேருக்கு சமைக்கிறது ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த ஃபுட் வேஸ்ட் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? ஃபுட் வேஸ்ட்டு சார் எங்கள்கிட்ட வந்து அட்லீஸ்ட் 2% கொண்டு வரணுன்னு தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அது சென்ட்ரல் கிச்சன் இருக்கனால நாங்கள் வந்து ஃபுட்டெல்லாம் அங்கேருந்து வர்றதுனால முடிஞ்ச அளவுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து 1% எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம் சமீப காலமாக. ஏன்னா இது வந்து பெரிய டாஸ்க்கு தான். அது நீங்கள் சொல்கிறது வந்து ஃபுட் வேஸ்ட்டு வந்து பண்ணவே கூடாது. அது வந்து அதில் வந்து நாங்கள் ஸ்ட்ரிக்டாக இருக்கோம். 3 மணி 3:30 வரைக்கும் சாப்பாடு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் டிஃபனுக்கு மாறிடுவோம். டிஃபன் மாறும்போது சாம்பார் வேணுன்னா இங்கே வச்சுக்குவோம். நைட்டு வேணான்னா அதோட க்ளோஸ் பண்ணிடுவோம். 10 மணி 11 மணிக்குள்ளே அந்த சாம்பார் அளவு தெரிஞ்சிடும். இது 12 மணிக்கு வருமா அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் பண்ண வேண்டியிருந்தால் பண்ணுவோம். இல்லைன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவோம். அது இருக்கக்கூடியவங்களுக்கு சாப்பாட்டுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். அது இந்த காலகட்டத்தில் எந்த தொழிலானாலும் அவங்க ஒர்க்கர்ஸை வந்து பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம் சார். இந்த பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிங்கன்னா இவங்களை மேலேயே தங்க வச்சுருக்கிறோம். ஏசி பண்ணி கொடுக்குறோம் முக்கியமான ஆளுங்களுக்கு. மேலே அவங்களுக்கு நல்ல காத்தோட்டமான ஃபேனு, டாய்லெட்டு, குளிக்கிற அறைகள், சேவிங் பண்ணுறதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். பெட்டு, தலகாணி முதற்கொண்டு எல்லாமே வாங்கி கொடுக்குறோம். ஃபுட்டு தனியாக கொடுக்குறோம். ஸோ இந்த அளவுக்கு ஸ்பெஷல் கேர் பண்ணால் தான் அவங்க நம்மளோட இருப்பாங்க, நம்ம அவங்களோட இருப்போம். இதெல்லாம் ஒரு டீம் தான். இந்த டீமை வந்து நம்ம பத்திரமா பார்த்துக்கிட்டா இந்த தொழிலை பத்திரமா ஓடும். ஸோ இதுதான் லாஜிக்கு. நம்ம இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்னும் எல்லா பிராஞ்சிலும் இதை பண்ணிகிட்ருக்கோம். பொதுவாக எல்லா ஹோட்டல்கள்லேயும் அங்கே வேலை செய்கிறாங்களே அவங்க அந்த ஹோட்டலில் சர்வ் பண்ணுற ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இல்லை அவங்களுக்கு திட்டம் இல்லை என்ன வேணாலும் சாப்பிட்லாம். அதில் வந்து கண்ட்ரோல் நாங்கள் பண்ணுறதில்ல. அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு அவங்க சாப்பிடுவாங்க. சில நேரம் அவங்களுக்கு இந்த நார்த் இந்தியனை பொறுத்த வரைக்கும் அவங்க ரைஸ் தான் 3 வேளையும் சாப்பிட்றாங்க. ஸோ அது எங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அவங்களுக்காண்டி சூடாக வடித்து கையில் கொடுத்துட்றோம். அவங்க அந்த டாலு, ரொட்டி, இந்த சப்பாத்தி தவிர எதுவும் சாப்பிட மாட்டாங்க. நம்ம தோசை இட்லியே எப்போவாது சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் அவங்களுக்கு குக் பண்ணுறதுக்கும் பர்மிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்கவுங்க ஃபுட்டை அவங்க குக் பண்ணிக்கலாம். அவங்க இங்கே சாப்பிட்ற ஃபுட்டும் சாப்பிட்டுக்கலாம். எல்லாமே அவங்கள போது தானே நமக்கு வரும். எல்லாமே சாப்பாடு தான் முக்கியம். அது இருந்தால் தான் வேலைக்கு ஆளுங்க இருப்பாங்க. ஹைஜீனிக் கேருக்கு ஒரு டீமே போட்டிருக்கோம். அவங்க ஒன்லி ஹைஜீனிக் தான். அவங்க டாய்லெட் கிளீனிங், ஃப்ளோர் கிளீனிங் இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆரம்பிப்பாங்க ஒர்க்கை. ஸோ நாங்கள் வந்து இந்த ஹைஜீனிக் மேனேஜர் போட்டிருக்கோம், ஹவுஸ் கீப்பிங் மேனேஜரு, கியூசி, அதாவது இப்போ குவாலிட்டி கண்ட்ரோலு, இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எங்கிட்ட இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது. அதே மாதிரி கிச்சன் கிளீனிங்க்கே தனியாக ஒரு டீம் வச்சுருக்கோம். அவங்க நைட்டு தான் வருவாங்க. 7 மணிக்கு வந்து காலையில் 7 மணிக்குள்ளே எல்லாம் க்ளீன் பண்ணி கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க வேலை முடிஞ்சிடும். அதுமாதிரி டாய்லெட் கிளீனிங்கு, ஃப்ளோர் கிளீனிங்கு, ஸ்பெஷல் கேர், இந்த எல்லாமே வந்து அதுக்குன்னு ஒரு லேடியை எடுத்திருக்கோம். அவங்க பெரிய ஸ்டார் ஹோட்டல்லேருந்து வந்திருக்காங்க. ஏகப்பட்ட சேலரி.
ஸோ அந்த மாதிரி லேடியெல்லாம் போட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து அவங்கள அந்த ஹைஜீனிக்கை மெயின்டைன் பண்ண நம்ம இன்டீரியர் பண்ணிட்டா போதாது. ஸோ யூ வாண்ட் டு டூ அந்த மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எல்லா மெயின்டெனன்ஸு ப்ளம்பிங் ஆகட்டும், ஏசி மெக்கானிக்கு, எலக்ட்ரிக் எல்லாம் இன்ஹவுஸ்லேயே இருக்காங்க. ஸோ வி ஹேவ் ஆல் த பீப்புள் இன்ஹவுஸ். விபி வேர்ல்டினுடைய டிஷ்ஷஸ்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி என்ன? நிறைய இருக்குது. ஏன்னா இந்த பாயா இட்லிங்கிறது நிறைய பேர் போடுவாங்க, நிறைய பேர் சாப்பிட்ருப்பாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு தனித்துவமான ரெசிபி மெயின்டைன் பண்ணுறோம். இதுதான் சக்ஸஸ் மந்திரம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எது? போர் அடிக்காமல் ஃபுட்டு கொடுக்கணும் இல்லையா? டெய்லி நியூ மெனு கொடுத்துட்டே இருக்கணும். வீட்டில் கூட காலையிலே இட்லியான்னு கேட்குற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ, ஸ்விக்கின்னு நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து ஹோட்டல் தொழிலுக்கு ப்ளஸ்ஸா மைனஸா? ஸோ அது ரெண்டுமே இருக்குது சார். அதில் மைனஸ் அப்படிங்கிற போது அவங்களோட சார்ஜஸ், ஒருத்தர் கார்டில் ஸ்வைப் பண்ணுறாரு சார். அரசாங்கம் இன்னும் இந்த விஷயத்தை பண்ணால் இந்த ஹோட்டல் துறை இன்னும் முன்னேறும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயம்? ஒரு 2 வேலை இருக்குது. ஆனால் ஒரு வேலை இப்போ செஞ்சால் போதும்.